ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கே பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டை பக்கம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போய்ட்டு அப்படியே பார்க்கலாம். இன்றைக்கி கிளைமேட்டு கொஞ்சம் ஸ்னோவாக தான் இருக்குது, குளிராக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியும் அவுட்ஃபிட்டு. இப்போ இது இல்லாமல் நம்மளால் வெளியே வர கஷ்டம்தான். அப்படியே நடந்து போக வேண்டியதான். போயிட்டுருக்கோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அடிக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் கை கால்லாம் ரொம்ப உரையுது. கையை வெளியவே வைக்க முடியல நம்மளால். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புரியுது கிரிக்கெட் மேட்ச்லாம் ஏன் அவ்வளோ வெயிலையும் சொட்டு போட்டு விளாட்றாங்கன்னு. வெயில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் கை கால்லாம் உரையுது. வெளியே நடக்கவே முடியல. எப்படி நம்ம இன்றைக்கி போய் சேர போகிறோமோ பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ண வந்திருக்கோம். நம்ம பையன் தான் ரீசார்ஜ் பண்ண போயிட்டுருக்காரு. இங்கே உள்ள லோக்கல் மார்க்கெட்லேயே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பிரபு நீங்க எங்கேயே வந்துட்டீங்களா? பஸ் காடத்தில் வச்சுக்க வேண்டியதான். நம்ம எவ்வளோ காசு கொடுக்குறோமோ. நம்ம பையன் 5000 ரூபா கொடுக்காரு, பணக்கார வீட்டு பையன். எதுவும் காட்ட மாட்டேங்குது இப்போதைக்கு. 5K தான் இருக்கு போல. 2000 745. ஆமாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போயிட்டுருக்கோம் கடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியாச்சு. எல்லோரும் அவங்களே பெட்ரோல் போடுறத பார்க்கலாம். நம்ம இங்கெல்லாம் அப்படி தான். இங்கே எல்லோரும் நமக்கு கார் தான் மேக்ஸிமம் வச்சுப்பாங்க. பங்கில் நம்மளே வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே சைடில் மலை. நம்ம ஹைவே பக்கம் தான் நடந்து போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போகணுன்னு தான் தெரில. 2 கிலோமீட்டர்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்மளும் இன்னும் எத்தனை 2 கிலோமீட்டர் தாண்டி போகணுன்னு தான் தெரில. சுட்டரிக்கும் வெயில் கூட எங்களுக்கு இதமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இதமாக இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இந்த ஷாப்புன்னு தான் நினைக்கிறோம். வழி தெரியாமல் தான் இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கோம் நம்ம. பாருங்க, செமையாக இருக்குது ஷாப்பே. பர்த்டே சாப்பிடலாம் போல். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஓ யூசப் கரெக்டாக சொல்லியிருக்கானுல வீடா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்துட்டோம். உள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. வெளியே வந்துட்டு தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் சுரேஷ் நான் கீழே விடு. என்ன பண்றேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு திரும்புது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் வந்துடுச்சு. ஒரே குளிருது. 감사합니다. 다음 승차 시 충전 이미 처리된 카드입니다. பஸ்ஸுக்குள்ள ஹீட்டர்லாம் இருக்குது. இதமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹீட்ரு நம்ம சென்னை பஸ்ல பரமே பாட்டு போலாமா? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. கூட மாசா ஒரு கண்ணாடி போட்டுதான். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. ஃப்ரெண்ட்ஸ், சவுத் கொரியாவில் உள்ள நாட்டு கம்பெனி நம்ம
நம்ம அதை பார்த்தபடியே அப்படியே கடந்து போயிட்டோம். இதில் ஒன்று அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கிங் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சோலார் பேனல் வச்சு பவர் எஃபிஷியன்சியாக உள்ள இருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக அவங்க எஃபிஷியன்சியாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டியது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருக்கிற ஏரியாவோட கடல் வியூ. நம்ம அந்த பாலத்துக்கு மேலே போகிறோம். செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பில்டிங்கும் அந்த நேச்சரு அந்த சன்னு இது செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்த மாதிரியே நம்ம கிளம்பி பஸ்ஸில் போயிட்டு போகிற வழில பார்த்தோன்னா கொஞ்சம் ஷாப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே டோமினோன்ஸு அப்புறம் இங்கே உள்ள லோக்கல் ஷாப் அப்படியெல்லாம் பார்த்து KFC வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக ஒரே ஃப்ளேவர் தான். ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்க பெரிய அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட் என்ட்ரி தான் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு, கிராண்டாக. இங்கெல்லாம் ஃபுல்லாக ரிச்சான பீப்புள் தான் இருப்பாங்க. நம்ம அப்படியே அதை பார்த்து இப்போதான் நம்ம இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டு இந்த ஸ்டோனு எல்லா வியூவுமே செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தபடியே ரசிச்சுட்டு போனோம். ஒவ்வொரு இதுவுமே அழகாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பார்த்தபடியே அப்படியே போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா பார்த்தோம்னா 3 பசங்க அழகாக வண்டியில் இந்த ஸ்கூட்டரில் ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் மேக்ஸிமம் பசங்கள்லாம் தனியாக தான் சுற்றுவாங்க. பேரண்ட்ஸோடு அவ்வளோவா யாரும் சுற்றுறதில்லை. அவங்களாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே தனியாக சுற்றிக்க வேண்டியதுதான். அவங்க வீட்டில் எதுவும் அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க. ஒரு வயசுக்கு மேலே எல்லாருமே தனியாக போயிடுவாங்க. யாருமே பேரண்ட்ஸோடு இருக்கிறதில்ல. ஒரு காலேஜ் டைமில் எல்லோரும் கண்டிப்பாக தனியாக போய் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிறோம். இதெல்லாம் அவங்க தான் கிட்ட வந்துட்டோம். பஸ்லேருந்து இறங்கிட்டோம். அப்படியே ட்ரைடர்ஸ்க்கா போகிறோம். சுரேஷ்னா எங்கே போகிறோம்? நம்ம குளிக்க போகிறோமா? எங்கண்ணா போகிறோம்? மசாஜ் சென்டர். மசாஜ் சென்டர் போகிறதுலாம் வசதி இல்லை. ஏன்னா கையில் வச்சிருக்கிற 10,000 1 லட்சம் எங்கடா காட்டுறாரு? அப்படியே நடந்து போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பைக்குக்கெலாம் பார்க்கிங் வச்சுருக்காங்க. சினிமா தேட்டர். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உள்ள தேட்டர் இப்படி தான் இருக்கும் போல். நல்லா கிராண்டாகவே இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கப்புள்ஸ் ஒருத்தவங்க போகிறாங்க. அவங்க பேபி வண்டி ஒரு தள்ளிட்டு போகிறாங்க. ஒரு அடிச்சிட போகிறாங்க. நம்ம வீடியோ எடுத்தால் இதோட கட் பண்ணிக்கலாம். வீடு கரண்ட்டில் ஒரு வழியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இங்கே தான் வெயிட்டிங் ரைடர்ஸ்க்கு. ஹெவி டிராஃபிக். நடுங்குதுண்ணா. சிக்னல் போட்டால் தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். குளிர் நடுங்குது, நிற்க முடியல. எல்லாரும் இங்கே தான் வரானோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போய் குளிர்லேருந்து தப்பிச்சிடலாம். பா வாவ், மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கூட்டமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் சாப்பிட்ற இடம் போல. என்ன இதுக்கு பாருங்க. ஐயப்பா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சார் எங்கே ஃபுல்லாக ஹோல்சேல் கடை வந்துட்டோம். ஹோல்சேல் கடைக்குள்ள. ஆமாடா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள ஹோல்சேல் கடை. இங்கே தான் இந்த கொரியான அடை இருக்குது. ஓ, டிவியை பாடுறேன். ஏன் ராஜா ராஜா இந்த தள்ளி டிவியை டிவி பாருங்க. தள்ளி தரலாம். இது ஒன்றா ஓகே. S24 அல்ட்ரா போகும். அப்படியே சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டுருக்குறோம். என்ன வாங்குறதுன்னு தெரில, என்னெல்லாமோ இருக்குது.
ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம், வாங்குவோம் நம்ம. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொரியன் அரிசி. நம்ம ஊர் அரிசிலாம் இங்கே கிடைக்கிறதில்ல, எல்லாமே குண்டு குண்டாக தான் இருக்கும். பல வெரைட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பீஃப் மீட்டு தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரேரு. நம்ம பீஃப்லாம் வாங்க நினைக்க முடியாது. 1 கிலோவே ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாமே சீசனிங் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். ஆமாம், நம்ம அப்படியே ஓவனில் போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். எல்லாம் ஆஃப். என்ன வாங்கலான்னு இங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. செமையாக ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து. அப்படியே தூக்குது ஆளை நம்மளை. எதாவது வாங்கி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ருவோம். சொல்லுங்கப்பா, எதாவது வாங்கி சாப்பிடுவோம். ஜேண்ணா வாங்கிக்கணுண்ணா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பிளை எடுத்து சாப்பிட்லாம். என்னன்னு தெரியலையா? என்னண்ணா? இட்லி கேக்கா? இப்படித்தான் பச்சையா ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாம்பிள் சாப்பிட போகிறோம். ஒயின் நம்ம அம்மா வந்துடுச்சு, ஒயின் கொடுக்க போகுது. ஐயப்பா சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறா. எப்படா இருக்குது? நம்மளும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஐ இந்த இருக்கு. லா 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 லே லா 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 லே லா லா. பா முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்கா வெப்பா. தெரியல ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது வேணா சொல்லுங்க, வாங்கி அனுப்புகிறோம். எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஆண்டி தான் பிடிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சும்மா சுற்றிட்டு இருக்காங்க, நம்மளும் சுற்றிட்டு இருக்கோமே தவிர வேற எதுவும் வாங்குறதா இல்லை. நம்ம ட்ரால்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவும். அதான் பழைய கடையில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் கோப்பிக்கோ இங்கேயும் வந்துடுச்சு. ஆனால் பேர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காஃபிக்கோ கோப்பிக்கோ தான், எல்லாம் ஒன்று தான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக அந்த பாப்பா அந்த வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கெல்லாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கவர் பண்ணி தான் பாப்பாவை வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க குளிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பில்லிங் போட வந்துட்டோம். அங்கே தான் பில்லிங் போடணும். ஒரு சின்ன பாக்ஸ் காலேஜ் வந்துருக்காரு. இதுதான் நம்ம வாங்கினது. அப்படியே பில்லிங் போட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்மளே செல்ஃப் பில்லிங் போட்டுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தான் தெரில. அவனை கூப்பிடுறா. நானும் எவ்வளோ அப்புறம் கட்ட கட்டின ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம். இங்கே உள்ள எல்லா மால்லையும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்க்கு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போன எல்லா மால்லையும் இதே மாதிரி தான். இந்த வாட்டி குழந்தைகளுக்கு கூட்டி கிஃப்ட்டு அந்த மாதிரி பலூன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம காட்டு பகுதிக்குள்ளே வந்துட்டோம். இந்த பகுதி வழியாக தான் நம்ம கடலுக்கு போகணும். ஒரு வழியாக கடலை கண்டுபிடிச்சிட்டோம். கடலை நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம கடல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உப்பு குவாரி மாதிரியே இருக்குது. உப்பு குவாரி, உப்பு காய போடுவாங்க. தண்ணியே இல்லை கடல்ல. உப்பு குவாரினா அது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம் ரூமுக்கு. எல்லாம் முடிஞ்ச சுற்றி பார்த்து முடிஞ்சு. இல்லை வேண்டாம், நான் இறங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். எல்லாரும் குட் பை, டாட்டா. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க,